ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுருபா சேனல். நம்ம இந்த சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அவர் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100 அந்த சீரியஸில் அந்த சீரியஸோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட் லெசன் பாருங்கள், தமிழர் பெருவிழா. தமிழர் பெருவிழான்னா என்ன? இப்போது தமிழர் பெருவிழான்றது நம்ம வந்து தமிழர்கள் முன்னாடி இந்த தமிழர்கள் வந்து ஒரு விழா, இப்போ பொங்கல் திருவிழாவெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க, எதனால இப்போ வரைக்கும் அந்த பொங்கல் திருவிழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், எப்படியெல்லாம் சிறப்படைஞ்சிருக்கு அந்த மாதிரி 6th இருக்கிற கண்டென்ட்டை கொஞ்சம் ஷார்ட்டாக நோட்ஸ் மாதிரி பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போது பொங்கல் தமிழர் பெருவிழா. தமிழர் பெருவிழா பொங்கல் விழா. பொங்கல் விழா தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது. ஓகேங்களா. பொங்கல் விழானாவே தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆடி திங்களில் விதைப்பர். இப்போது ஆடி திங்களில் விதைச்சு தை திங்களில் அறுவடை செய்வாங்க. இந்த அறுவடை செய்கிற நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நாளை தான் நம்ம வந்து பொங்கல் திருநாள் என்று கொண்டாடுறோம். ஓகேங்களா. தை திங்களோட முதல் நாள் வந்து பொங்கலிட்டு வழிபடுவேன். இதை வந்து அறுவடை திருநாள், உழவர் திருநாள் என்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது தை திங்கள் முதல் நாள் பொங்கலிட்டு வழிபடுறோம்ல, அதுக்கு பேர் என்னென்ன பாருங்கள், அறுவடை திருநாள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உழவர் திருநாள்ன்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ பொங்கல் திருநாள் வந்து எவ்வளோ நாள் நடக்கும்? இப்போ 2 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் பொங்கல் திருவிழா நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ போகி திருநாள்னால் என்ன? மார்கழி மாதத்தோட இறுதி நாள் வர்றது தான் போகி. ஓகேங்களா. மார்கழி மாதத்தோட இறுதி நாள் தான் போகி. ஓகேங்களா. மார்கழி மாதத்தோட இறுதி நாள். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை எதுக்காக கொண்டாடணும்னா, வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடலை வழிபடும் நோக்கில் அந்த காலத்தில் போகி பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டது என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தை வந்து முதல் நாள். தையோட முதல் நாள் வந்துட்டு இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஆடி திங்களில் விதைச்சி தை திங்களில் அறுவடை அந்த அறுவடை செய்கிற நாளை தான் பொங்கல் நாள்னு கொண்டாடணும். அதான் மருந்து தை மாதத்தோட முதல் நாள் தான் அது பொங்கல் திருநாள். ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்கள், தை மாதத்தோட முதல் நாள் பொங்கல் திருநாள். பொங்கி பெருகி வருவது தான் பொங்கல். ஓகே, தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினம். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு கொஸ்டினுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வைப்பாங்க. இப்போ தை முதல் நாள் வந்து தை முதல் நாள் வந்து என்ன ஆண்டுன்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தை முதல் நாள் திருவள்ளுவர் தினம் போட்டுருவோம். அந்த மாதிரி போடக்கூடாது. திருவள்ளுவர் ஆண்டு 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினம் நல்லா கிளாரிட்டியாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். பொங்கல் முடிஞ்சிருது, அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். இப்போ நம்ம பொங்கல் கொண்டாடுறோன்னா நம்ம அப்போல்லாம் நம்ம வந்து மாடெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க, நம்ம வந்து ஏர் பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய வந்து உழவரோட மாடு வந்து ரொம்ப ஒன்றி பிணைஞ்சு இருந்திருக்குது. அதனால தான் மாடு வந்துட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம தெய்வமாக பார்க்குறோம் மாட்டாவை. ஓகேங்களா. அதான் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாளே மாட்டுப்பொங்கல் தான் கொண்டாடணும். அந்த மாடுன்னு என்னது பாருங்கள், செல்வம். ஓகேங்களா. மாடுனா செல்வம் என்று பேர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மஞ்சு விரட்டு என்பது மாடு பிடித்தல். மஞ்சு விரட்டுக்கு இன்னொரு பேர் இதெல்லாம் பாருங்கள், மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. மஞ்சு விரட்டுக்கு என்னென்ன பேர்? மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். ஓகேங்களா. மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்க, காணும் பொங்கல். இதெல்லாம் கேட்கலாம். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் என்ன நாள்? காணும் பொங்கல். இப்போ அறுவடை திருநாள் வந்துட்டு, இப்போ அறுவடை திருநாள் சொல்கிறீங்களா, உழவர் திருநாள். அதெல்லாம் ஒரு மாநிலத்தில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், அப்புறம் உத்தரப்பிரதேசம். இப்போ ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பேர் என்னது, அதுக்கு பேர் மகா சங்கராந்தி. ஓகேங்களா. பாருங்கள், மகா சங்கராந்தி, அதுக்கு பேர் மகா சங்கராந்தி. அதே மாதிரி பஞ்சாபில் நம்ம அந்த உழவர் திருநாளுக்கு என்ன சொல்கிறோம், லோரி. பஞ்சாபில் லோரி. அதே குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன். இப்போது மகா சங்கராந்தி எந்தெந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்கன்னுட்டு இப்போ ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அப்புறம் பஞ்சாப்ன்ட்டு ஒரு 4 ஸ்டேட் கொடுக்குறோம். இதில் பொருத்தமில்லாததுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம பொருத்தமில்லாத சூஸ் பண்ணோம், பஞ்சாப் சூஸ் பண்ணோம். அப்போது இதை நல்லா கிளியராக நம்ம நல்லா கான்ஃபிடென்ட்டாக நல்லா நம்ம தெரிஞ்சால் தான் அது வந்து பொருத்தமில்லாத சூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு கிளாரிட்டியாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் அவ்வளோதான், அந்த லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து மனம் கவரும் மாமல்லபுரம். இப்போ மாமல்லபுரம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ வந்து மாமல்லபுரம் நம்ம இருக்குது இல்லைங்களா, அதே மகாபலிபுரத்தில் அது இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸாக பார்ப்போம். பல்லவ அரசர் நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தார். அவர் வந்து மற்போரில் சிறந்தவன்றதுனால அவருக்கு பேர் மாமல்லன் சொன்னாங்க. மற்போரில் சிறந்தவன்றதுனால மாமல்லன். இப்போ மகாபலிபுரத்தில் இருக்குது பார்த்தீங்களா கோயில், அதுக்கு பேர் ரத கோயில்னு சொல்கிறாங்க. ரதம்னா என்னது, தேர். இப்போது ரதம்னா என்ன சொல்லுவாங்க, தேருன்னு சொல்லுவாங்க. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரதம்னா தேர். ஓகேங்களா. ரதம்னா தேர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரதங்கள் உள்ளதால் இப்போது அங்கே
5 ரதம் இருக்கும். அந்த இப்போ ரதம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, மாமல்லபுரத்தில் அங்கே 5 ரதம் இருக்குது. 5 ரதம் இருக்கிறதுனால பஞ்சபாண்டவர் ரதம். இப்போ இதில் கொஷின் ஆன்சர் இருக்குது. 5 ரதம்னாவே நம்மளுக்கு 5னா பஞ்சம் தெரியும், அந்த பஞ்சபாண்டவர் ரதம். ஓகே, இப்படி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். மாமல்லபுரம் இந்த நம்ம ஏதாவது டூருக்கோ இல்லை தெரியாதவங்க யாராவது இப்போ வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் வர்றாங்கன்னா அவங்க இந்த இடம்லாம் இப்போ நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் போய் பார்க்கணுன்னுட்டு. வெளியிருந்து வரவங்களுக்கு நம்மளோட தமிழ்நாட்டை பற்றியோ இல்லை நம்ம கோயிலை பற்றியோ தெரியாது, என்னென்ன பார்க்கணுன்னுட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் வாங்க. இப்போது அர்ஜுனன் தபஸை பார்க்கலாம், கடற்கரை கோயில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரோட வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இதெல்லாம் மகாபலிபுரத்தில் கண்டிப்பாக காண வேண்டிய இடங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போது அர்ஜுனன் தபஸ்னால் என்னென்னா பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பேர் தான் அர்ஜுனன் தபஸ். அந்த அர்ஜுனன் தபஸை இந்த மாதிரி பறவைகள், மனிதர்கள், விலங்குகள், பாறைகள் இதெல்லாம் சிற்பங்களாக செதுக்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா புடைப்புச் சிற்பங்கள் என்ற இன்னொரு பேர் இருக்கும். இதில் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது. அர்ஜுனன் தபஸ் வந்து பகீரதன் தவம் என்றும் அழைக்கப்படுகிறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டின் இது ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அர்ஜுனன் தபஸ்னால் பகீரதன் தவம். ஓகேங்களா. இது வந்து ஆகாய கங்கை உள்ளது. இங்கே ஆகாய கங்கை மேலேருந்து தண்ணி வந்து கொட்டுற மாதிரி ஆகாய கங்கை உள்ளது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்பக்கலை கூட மாமல்லபுரம் தான். நம்ம தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்பக்கலை கூட மாமல்லபுரம். சிற்பக்கலை வந்து 4 வகைப்படும். அது என்னென்ன வகைன்னு பார்ப்போமா. குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்புச் சிற்பம், இந்த 4 சிற்பக்கலையும் ஒரே இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில். எங்கன்னா ஒரே இடம் தான் இருக்குது தமிழ்நாட்டில். அது எங்கன்னா மாமல்லபுரம். இப்போ வந்து மகாபலிபுரம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சிற்பக்கலையும் ஒரே இடத்துல இருக்குது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து வளரும் வணிகம். இப்போது வணிகம் வந்து நம்ம வந்து பழங்காலத்தில் வணிகம் வந்து எப்படியெல்லாம் பண்ணாங்க, எப்படி நம்ம வணிகர்கள்லாம் எவ்வளோ நேர்மையாக இருந்தாங்கன்றதை பற்றி இங்கே இருக்கிற ஒரு ஷார்ட் நோட்ஸாக பார்ப்போம். பொருள்களை விற்பவர் பேர் என்னது, வணிகர் தான். வாங்குபவர்கள் பேர் என்னது, நுகர்வோர். இது நம்மளுக்கு தெரிஞ்சுதான். வணிகம் வந்து 2 டைப்பில் பழங்காலத்தில் பண்ணாங்க. ஒன்று தரைவழி வணிகம், இன்னொன்று நீர்வழி வணிகம். வணிகர்கள் குழுவாக செல்வதை, இப்போது 4 பேர் 5 பேர் குழுவாக போகிறதுக்கு பேர் வணிக சாத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க, வணிக சாத்து. துறைமுக நகரங்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும். துறைமுக நகரங்கள்னாவே பட்டினம், பாக்கம். ஓகேவா. தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு பண்டைய நகரங்கள்னுட்டு இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் அந்த மாதிரி பண்டைய நகரங்கள்ன்ட்டு பூம்புகார், அப்புறம் காவிரிப்பட்டினம், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது பூம்புகார் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு தலை சிறந்த துறைமுகம் எது இருந்துச்சு, பூம்புகார் இருந்துச்சு. ஓகே, இப்போ ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்கொள்ளலாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும். இந்த உமனர் போகலும்னு வந்தாவே நட்டினேன்னு போட்டுடணும். நம்மளுக்கு ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது உமனர் போகலும் வந்தால் நட்டினே போட்டுடணும். இப்போ கூலோடு இங்கே இருக்கு பாருங்கள். இங்கே கூலோடு பெயரும்னா குறுந்தகை போடணும். அதே பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும்னா அகநானூறு போட்டுடணும். அந்த மாதிரி ஷார்ட்டாக மேற்கொள்ள ஃபுல்லாக ஞாபகம் வச்சுனா பரவாயில்ல. இந்த மாதிரி உமனர் போகலும்னா நட்டினை, கூலோடுனா குறுந்தொகை, அப்புறம் பொண்ணு கரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அகநானூறு. அந்த மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுட்டு அந்த வேர்டு வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு பிளாஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க. நல்லா ஞாபகம் ஏற்றுமதி. சீனத்துலேருந்து என்னென்ன வந்துச்சு, கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் இறக்குமதி பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏற்றுமதி. எது தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு எல்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க. நம்ம சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு வந்து இறக்குமதி பண்ணோம். அதே மாதிரி அரேபியாவிலிருந்து குதிரை இறக்குமதி பண்ணோம். ஓகேங்களா. இப்போது அரேபியாவிலேருந்து குதிரை, சீனத்துலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அதே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன ஏற்றுமதி பண்ணோம், தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வந்து மேற்கோள் பாருங்கள். வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் அன்னிட்டு திருக்குறள் வந்து இப்போ நம்ம திருவள்ளுவர் இருந்தால திருக்குறள் அது வந்து வணிகரோட நேர்மையை பற்றி கூறுது. இந்த குறள் வந்து வணிகர் வந்து எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும் அன்ற பற்றி சொல்கிறது தான் இந்த வந்து திருக்குறள். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நடுவு நின்ற நன்னெஞ்சினார் அன்னிட்டு பட்டினப்பாலை சொல்லுது. நடுவு நின்ற நன்னெஞ்சினார் என்று நம்ம வணிகரோட நேர்மையை பற்றி பட்டினப்பாலை வந்து நடுவு நின்ற நன்னெஞ்சினார் அன்னிட்டு எது சொல்லுது, பட்டினப்பாலை சொல்லுது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். உழைப்பே மூலதனம்.
உழைப்பே மூலதனம்ன்றது ஒரு வந்து துணைப்படம் நம்மளுக்கு. அப்போது ஒரு அமௌண்ட்டு ஒரு 3 பசங்க இருப்பாங்க. 3 பசங்ககிட்டையும் தன்னோட அப்பா வந்துட்டு அவர் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அது என்ன பண்ண போகிறேங்கன்னுட்டு அவர் வந்து வெளியூர் போயிடுவார். வந்து பார்க்கும்போது என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னுட்டு ஸோ பார்க்கும்போது ஒருத்தர் வந்துட்டு அப்படியே பணத்தை அப்படியே வச்சுருப்பார். இன்னொருத்தர் வந்துட்டு பணத்தை வந்து மண்ணுக்குள்ளே வச்சு அப்படியே வச்சுருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போட்டு அதில் வந்து டபுள் ஆக்கியிருப்பாங்க. இதுதான் என்னோடய பையன், இப்படி தான் ஒரு பணத்தை யூஸ் பண்ணணுன்ற மாதிரி அந்த துணைப்படம் வந்து முடியும். அதில் இதெல்லாம் படிக்க தேவையில்லை. அதில் மூலதனம் என்னென்னா பாருங்கள், பாடுபட்ட பணத்தை புதைத்து வைக்காதீர்ன்ட்டு ஔவையார் சொல்லி. இதோட தீம்னா இந்த கதையோட உழைப்பே மூலதனம்னு இருக்கு இல்லைங்களா, இதோட தீம் இதுதான். நம்ம கிட்டே இருக்கிற பணத்தை ஒரு முதலீட்டில் போட்டு அது வந்து ரெட்டிப்பாகணும். அந்த மாதிரி ரெட்டிப்பாகும் போது நம்மளோட வாழ்க்கை வந்து இன்னொரு லெவலுக்கு வந்து முன்னேறும். அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.